சென்னை சேத்துப்பட்டிலேருந்து ஸ்ரீ அகோரி நாமசெல்வம் பாபா குருஜி சாமியார் பேசுகிறேங்க. இன்றைக்கி ஆடி அமாவாசை அதுவுமா திருவல்லிக்கண்ணியில் இருக்கிற பார்த்தசாரதி கோயிலுக்கு வந்திருக்காங்க. அதே போல் யோக நரசிம்மரும் உள்ளே இருக்கார், அம்பாள் மகாலட்சுமியாக இருக்காங்க. எல்லாரும் இந்த ஆலயத்தில் இருக்காங்க. ரொம்ப அற்புதமான கோயிலுங்க, ரொம்ப அழகான கோயில். நீங்கள் பாருங்கள், இந்த ராஜகோபுரம் தெரிந்து பாருங்கள். பார்த்தசாரதி கோயில் ரொம்ப அற்புதமான கோயில். ஆடி அமாவாசை அதுவுமா நிறைய கூட்டம் வந்திருக்கு. பெருமாளை தரிசனம் பண்ணுறதுக்கு, யோக நரசிம்மரும் தரிசனம் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. அதே போல் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் பண்ணுறதுக்காக இங்கே நிறைய பேர் தெப்ப குளத்தில் வந்து தர்ப்பணம் பண்ணுறாங்க. இன்றைக்கி ஆடி அமாவாசைன்றதுனால இறந்துட்டாங்க பேர், நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பாங்க. அப்படி உங்களால் தர்ப்பணம் கொடுக்க முடியலன்னா நீங்கள் போய் சுடுகாட்டில் கூட உங்கள் முன்னோர்கள் இறந்துட்டு இருந்தாங்களா அந்த சமாதியில் கூட நீங்கள் போயிட்டு அவங்களுக்கு வழிபாடு பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா முன்னோர்களோட வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். முன்னோர்கள்னாலே குலதெய்வம் தான், குலதெய்வம்னாலே முன்னோர்கள் தான். ஆகியால் எல்லாருமே குலதெய்வ வழிபாடை பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் இறந்துட்டாங்கன்னா தாத்தா பாட்டி அப்பா அம்மா முன்னோர்களை வழிபாடு பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதில் இந்த ஆடி அமாவாசைன்றது மிகப்பெரிய ஒரு வழிபாடு. ஆகியால் எல்லோரும் முன்னோர்களை போய் வழிபாடு பண்ணுங்கள். கடலில் போய்ட்டும் அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஆலயத்தில் நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கலாம் முன்னோர்களுக்கு. இன்றைக்கி முன்னோர்களை வணங்கினா அவங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ஆடி அமாவாசைன்றது வருஷத்தில் ஒரு முறை தான் வரும். ரொம்ப அற்புதமான நாள். அதுக்கால இங்கே நான் பெருமாளை கோயிலை வணங்கிறதுக்காக வந்திருக்கேன். யோக நரசிம்மரை வணங்கினேன். அற்புதமாக காட்சி கொடுத்துருந்தாரு. ஏகப்பட்ட கூட்டங்க. அதே போல் பிரசாதம்லாம் கொடுக்குறாங்க. அதெல்லாம் நான் சாப்பிட்டேன். இப்போ தெப்பக்குளம் ஓரமாக தான் நான் இந்த வீடியோவை போடுறேங்க. நீங்கள் பாருங்கள், ராஜகோபுரம் நல்லாயிருக்கும். உள்ளே நிறைய கூட்டம் இருக்குது. அதனால் நான் வெளியே தான் இந்த வீடியோவை போட்டிருக்கேன். ஆகியால் எல்லாருமே இன்றைக்கி குலதெய்வ கோயிலுக்கு போங்க. அப்படி இல்லைன்னா முன்னோர்களுடைய சமாதிக்கு போங்க. அப்படி இல்லைன்னா முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுங்க. புரியுதுங்களா? அம்பாள் கோயிலுக்கு போங்க. இன்றைக்கி குறிப்பாக ஆடி அமாவாசைன்றதால அம்பாளுடைய நாள். ஆகியால் நீங்கள் எல்லாருமே அம்பாளை தரிசனம் பண்ணுங்கள். ஏன்னா பௌர்ணமினா சிவனு, அமாவாசைனா அம்பாள் பார்வதி காளி தேவியோடது. அதனால் எல்லாருமே காளி கோயிலுக்கு போங்க. உங்களுக்கு பிடிச்ச கோயிலுக்கும் போங்க. குறிப்பாக குலதெய்வ கோயிலுக்கு போங்க. இன்றைக்கி முதியோர்களை நீங்கள் வணங்குங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க. வணக்கங்க.